Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் வற்றாத பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஹதீஸ் புத்தக வெளியீட்டு மாநாடு அல் குர்ஆன் மாநாட்டில் நீண்ட நேரமாக மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸுகள், நபிமொழிகள் மார்க்கத்தின் இரண்டாவது மிக முக்கியமான மூல ஆதாரம். நபிமொழிகளுடைய முக்கியத்துவம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள் நபிமொழிகளில் தான் அடங்கி இருக்கின்றது. அல் குர்ஆனுடைய கட்டளைகள் அனைத்துக்கும் விளக்கமாக நபிமொழிகள் திகழ்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான 5 தூண்கள். புனியல் இஸ்லாமு அலா கம்சின். இஸ்லாம் 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதா, தொழுகையை நிலைநிறுத்துதல், நோன்பு, ஜகாத் கொடுத்த, ஹஜ் செய்த, இந்த 5 கடமைகளையும் அல் குர்ஆன் ஏவுகின்றது. ஆனால் இந்த 5 கடமைகளையும் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அந்த விளக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் என்ற இந்த ஹதீஸுகள், நபிமொழிகளின் வாயிலாகத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஷிர்க் என்றால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, இந்த கலிமாவிலிருந்து நாம் தடம் புரளாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் எவை, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஷிர்க்குடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும், லா இலாஹ இல்லல்லாஹை முடிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் குறிப்பிட்டு சொல்லி நபிமொழிகள் இந்த இணை வைப்பிலிருந்து, கலிமாவுக்கு எதிரான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கட்டளையிடுகின்றார். அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். எப்படி தொழுக வேண்டும், தொழுகையிலே ருக்கு எப்படி இருக்க வேண்டும், சுஜூத் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு நிலைகளிலும் என்ன ஓத வேண்டும், தொழுகையுடைய ரக்காஅத்துகள், ஃபஜ்ருடைய ரக்காஅத் எவ்வளவு, லுஹருடைய ரக்காஅத் எவ்வளவு, அஸருடைய ரக்காஅத் எவ்வளவு, மக்ரிபுடைய தொழுகை முறை எப்படி, இஷாவுடைய தொழுகை முறை எவ்வாறு, இந்த விளக்கங்கள் எதுவும் அல் குர்ஆனில் இல்லவே இல்லை. அல் குர்ஆன் சுருக்கமாக தொழுகுங்கள் என்று சொல்கிறது.
ஆனால் இந்த விளக்கங்களை நாம் ஹதீஸ்களின் மூலமாக சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபூ தாவூத், ஜாமிஉத் திர்மிதி, சுனன் நசாயி, சுனன் இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், சுனன் தாரிமி, சஹீஹ் இப்னு ஹிப்பான், சஹீஹ் இப்னு ஹுஸைமா, முவத்தா இமாம் மாலிக், சுனன் பைஹகி, சுனன் நசாயி குப்ரா, சுனன் தபரானி, சுனன் தாரகுத்னி, இது போன்ற ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களின் வாயிலாகத்தான் நம்முடைய இபாதத்தையே நாம் அறிந்து கொள்கின்றோம். ஜகாத் கொடுக்க வேண்டும், அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். கொடுக்காதவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். ஆனால் அந்த ஜகாத்தை எப்படி கொடுப்பது? தங்கத்துக்கு எவ்வளவு ஜகாத் குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸ்களில் இருக்கிறது. வெள்ளிக்கு எவ்வளவு ஜகாத் அல் குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸில் இருக்கிறது. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம் என்றால், அல் குர்ஆன் தான் சொல்கிறது, நான் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகளுக்கு விளக்கத்தை என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய ஹதீஸின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒட்டகத்தில் எவ்வளவு ஜகாத் உண்டு குர்ஆனிலிருந்து நம்மால் காட்ட முடியுமா? மாடுகளுக்கு எவ்வளவு ஜகாத் உண்டு? ஆடுகளுக்கு எவ்வளவு ஜகாத் உண்டு? அது எப்பொழுது கொடுக்க வேண்டும்? எவ்வளவு கொடுக்க வேண்டும்? யாரு கொடுக்க வேண்டும்? யாரு கொடுக்க தேவையில்லை? இது எல்லாமே குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் தான் இருக்கிறது. இப்ப ஹதீஸின் மீது நமக்கு நம்பிக்கையும் ஒரு உறுதியும் இல்லை என்றால், குர்ஆன் சொல்லக்கூடிய ஜகாத்தை கொடுங்க என்ற கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது. தொழுங்கள் என்று அல் குர்ஆன் ஏவக்கூடிய விஷயத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஹஜ் செய்யுங்கள் தான் சொல்றான். வதிமுல் ஹஜ்ஜல் இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை உம்ராவையும் செய்யுங்கள். ஆனா அந்த ஹஜ்ஜை உம்ராவை நாம எப்படி செய்யறது? குர்ஆனில் அதனுடைய முழுமையான விளக்கங்களும் விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதனுடைய விளக்கங்கள் அனைத்தும் ஹதீஸ்களில் தான் இருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தின் 50 தூண்களே ஹதீஸ் இல்லை என்றால் இல்லை. மற்ற சட்டங்கள்லாம் அடுத்து. மார்க்கத்துடைய 5 முக்கியமான தூண் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5 தூண்களே குர்ஆனுடன் ஹதீஸ் சேரும்போதுதான் அந்த தூண்களை நம்மால் நிறுத்த முடியும், இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க முடியும். இதுபோன்று ஹதீஸ்களுடைய முக்கியத்துவம் ஏராளம் இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய மதனிகள் அனிசுர் ரஹ்மான் மதனி ஷேக் அவர்கள், அதே போன்று கமாலுதீன் மதனி அவர்கள், மஜீத் மஹ்லவி அவர்கள், அலி அக்பர் உமரி அவர்கள், அதே போன்று அபு நசீபா எம்எஃப் அலி அவர்கள் எல்லாருமே ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினார்கள். இங்க நாம கூடுதலான சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டாமல் இருந்திருப்பார்களா? அல்லாஹ் அல் குர்ஆனில் வலியுறுத்துகிறார் ஹதீஸ்களுடைய அவசியத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் ஹதீஸ்களை படியுங்கள் என்று மக்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த நபிமொழியை நம்மால் பார்க்க முடியும். நப்பரல்லாஹு இம்ரான் சமிஅ மின்னா ஹதீஸன் ஃபபல்லகஹு கமா சமிஅஹு. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசமாக்குவானாக, பிரகாசிக்க செய்வானாக. எந்த மனிதன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். யாருக்கு இந்த துஆ? அவர் நம்மிடத்திலே நபிமொழிகளை கேட்டு, நம்மிடத்திலிருந்து அவர் ஹதீஸ்களை கேட்டு, அதை கேட்டவாறே பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் பிரகாசிப்பானாக, பிரகாசிக்க செய்வானாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப நபி அவர்களுடைய காலத்துல ஹதீஸ்கள் எப்படி இருந்துச்சு? இப்ப இன்றைக்கு ஹதீஸ்கள் எப்படி இருக்குன்னா, இது போன்ற கிதாபுகளின் மூலமாக நாம ஹதீஸ்களை அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ஹதீஸ்கள் எப்படி இருந்தது? நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டுறாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸ்களை மனனம் விடுவதற்கும், அதை பாதுகாப்பதற்கும்,
அதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கும் மிக ஆர்வத்துடன் அவர்கள் செயல்பட்டார்கள். இதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காகவே இயல்பாகவே அவர்கள் மக்களிடத்தில் எப்படி உரையாற்றுவார்கள் தெரியுமா? எல்லாருக்கும் புரியுற மாதிரி உரையாற்றுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எல்லாருக்கும் புரியும். யாரும் என்ன செய்ய முடியாது, நபி அவர்கள் நீங்க சொன்னீங்க எனக்கு புரியல அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட உரைகளை எல்லாம் பேச மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கல்ல, நீங்க எல்லாம் வளவளன்னு பேசுறீங்களே, அப்படி எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க. கால சூழலை பார்ப்பாங்க. இந்த நேரத்துல எவ்வளவு பேசலாம் அதெல்லாம் கவனிச்சு கேட்பவர்களுடைய மனநிலையை புரிந்து நிறுத்தி நிதானமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். சொன்ன வார்த்தையவே மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்வார்கள். பேச்சு முறை எடுத்து பார்த்தோம்னா சொன்ன வார்த்தையவே மறுபடியும் மறுபடியும் 3 தடவை மறுபடியும் நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார்கள். எதுக்கு? நம்முடைய ஹதீஸ்களை நம்முடைய தோழர்கள் மனனமிட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு இதை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்படியானால் அதை சொல்லக்கூடிய நாம் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நிறுத்தி நிதானமாக நாம் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் ஆர்வமானார்கள். இந்த ஹதீஸ்கள் நபி அவர்களுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த கிதாபு எழுத்து வடிவில குறைவா இருந்துச்சு. அதிகமா பெரும்பாலும் அது இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் செஞ்ச சிறப்பு. இன்றைக்கு நம்முடைய உம்மத்துல ஹதீஸ்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஹதீஸ் மட்டும் இல்ல, குர்ஆனையும் கேட்டுக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய சமூகத்துல எப்படி இருக்கிறது? எந்த வடிவில் இருக்கிறது? கொஞ்சம் இந்த கேள்வியை தாய்மார்கள் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆண்கள் நம்மளும் இந்த யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். குர்ஆன் நம்ம இடத்துல இருக்கு, ஹதீஸ் நம்ம இடத்துல இருக்கு, எந்த வடிவத்துல இருக்கு சொல்லுங்க? எல்லாமே புத்தக வடிவில் இருக்கு. எல்லா வீட்லயும் குர்ஆன் ஷரீஃப் இருக்கு, எல்லாருடைய வீட்லயும் ஹதீஸ் இருக்கிறது. ஆனா நம்முடைய உள்ளங்களில் எவ்வளவு இருக்கு? மிக மிக குறைவானவர்கள் தான் குர்ஆனை மனனமிடுகிறார்கள். மிக மிக குறைவானவர்கள் தான் ஹதீஸ்களை மனனமிடுகிறார்கள். இது நம்முடைய உம்மத்துடைய பலவீனம், நம்முடைய சமூகத்துடைய பலவீனம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எழுத்துல ஹதீஸ் மிக குறைவாக இருந்தது. அந்த சமூகம் தங்களுடைய மனங்கள், தங்களுடைய உள்ளங்கள், தங்களுடைய இருதயங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதிகமான நபிமொழிகள் அறிவித்தவர்கள் யார்? ஹதீஸ்களை அதிகமாக நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நிறைய நபித்தோழர்கள் அதிகம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதிகமாக அறிவித்தவர் என்பதில் முதன்மை இடத்தை வகிக்கக்கூடிய நபித்தோழர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அறிவித்த மொத்த ஹதீஸ்கள் 5000க்கும் அதிகமான ஹதீஸ்கள். புகாரியா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புகள் தான் அதிகமா இருக்கு. இதுக்கு அவங்க எப்படி அவங்க இந்த ஹதீஸ்களை பாதுகாத்தாங்க? நபியோருடைய வாழ்க்கை இந்த ஹதீஸ்களை அவங்க எப்படி எழுத்தாங்க? எல்லாமே மனனத்துல, மனப்பாடத்தின் மூலமாக. சில விமர்சனங்கள் கூட வந்தது. அபூ ஹுரைரா அதிகமா ஹதீஸ் அறிவிக்கிறாரு, யாருமே அறிவிக்காத அளவுக்கு இவர் ரொம்ப அதிகம் அறிவிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் கூட வந்தது. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அதிகமான ஹதீஸ்களை மனனமிட்டேன், அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்தார். எப்படி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது? நம்முடைய சகோதரர்கள் முஹாஜிரீன்கள் பெரும்பாலும் வியாபாரிகளா இருந்தாங்க. முஹாஜிர்கள் பெரும்பாலும் வியாபாரிகள்.
வியாபாரத்துல அவங்களுடைய நேரம் கழிஞ்சிடும். அன்சாரிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள். விவசாயத்தில் அவர்களுடைய நேரம் அதிக நேரம் கழியும். இது போல வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து இப்படித்தான் அவர்களுடைய நிலைமை இருந்தது. ஆனால் அபூ ஹுரைராவாகிய நான், எனக்கு தொழில் வேண்டாம், எனக்கு விவசாயம் வேண்டாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் வேண்டும். அதில் ஒன்று கூட என்னை விட்டு தவறவிடக் கூடாது. அந்த நபிமொழிகளுக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டு எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். அந்த சாப்பாடு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் தருவார்கள், இல்லை என்றால் அதுவும் இல்லை. பல நேரம் நான் வயிறு பட்டினியாகவே என்னுடைய வாழ்நாளை கழிச்சிருக்கேன். எல்லாம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். வியாபாரத்துக்கு போயிட்டா நபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, கேட்க முடியாம. ஏதாவது விவசாயத்தை செஞ்சா நபி அவர்கள் ஒரு 4 ஹதீஸை சொல்லுவாங்க, அது கேட்க முடியாம போயிடும். நபி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் நமக்கு கிடைக்கணும். அப்படியானால் நாம் நபியோடையே இருக்கிறோம், எங்கேயுமே போகக்கூடாது. பொருளாதாரம் பிரச்சனை இல்ல, அல்லாஹ் நாடுவது நமக்கு வரட்டும். அதையெல்லாம் விட பெரிய பாக்கியம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள். அதுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பசியோடு பட்டினியோடு பல நாட்கள் நபி அவர்களுடையே இருந்தார்கள். சில நேரங்கள்ல அவங்க மயங்கி கூட விழுந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி பள்ளி வாசலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படிக்கட்டுக்கு அருகில் பல நேரங்களில் நான் பசியினால் மயங்கி கீழே விழுந்து கிடந்தேன். சில பேர் என்னை பைத்தியக்காரன் என்று நினைத்தார்கள். பைத்தியக்காரன் போல நிதானம் இழந்து கிடக்கின்றார் என்று நினைத்தார்கள். எனக்கு பைத்தியம் இல்லை, அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்திருந்தான். பசி நபிமொழிகளுக்காக நான் என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக் கொண்டேன். இவ்வளவு வறுமையில் அவர்கள் இந்த நபிமொழிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். நபி அவர்களுடன் சில வருடங்கள் அவர்கள் ஹைபர்ல தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 7 தான் ஹைபர் நடக்கிறது. அப்பதான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதற்கு பிறகு 3 ஆண்டு காலங்கள் தான், 6 ஆண்டு காலங்கள், 6 ஆண்டு காலங்கள் தான் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஆனால் யாருமே அறிவிக்காத அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்வு செஞ்சார். யாருக்காக? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய நபிமொழிகளை பாதுகாப்பதற்காகவே இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தேர்வு செய்தார். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு மறக்காத ஒரு ஞானத்தை கொடு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு மறக்கிறது, மறதி அதிகமாக வருகிறது, உங்களுடைய நபிமொழிகளை நான் மறக்க கூடாது, எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவுடைய பரக்கத் நபிமொழிகளை சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பாதுகாத்து கொடுப்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் காரணம் பண்ணார்கள். இப்ப நபியுடைய காலத்துல ஹதீஸ்கள் இப்படி மனத வடிவில் தான் இருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்கல்ல, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குன்னா நதனாவமு நுஸூல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஒரு அன்சாரி தோழரும் பேசிக்கொள்வோம், ஒரு முறை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போய் நாம ஹதீஸ்களை படிப்போம். அதென்ன முறை வைத்துக் கொண்டு நபி அவர்களிடத்தில் ஹதீஸ்களை படிப்பது? ஒரு நாள் நீங்கள் நபி அவர்களுடன் முழுமையாக இருங்க. நீங்கள் நபி அவர்களுடன் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த நாளில் நான் வெளியே சென்று வேலை செய்கின்றேன், என் குடும்பத்துக்கு நான் உழைக்கின்றேன். மறுநாள் நான் முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றேன், நீங்கள் வேலை செய்யுங்கள். அன்றைக்கு நான் அறிந்த விஷயத்தை உங்களிடத்தில் பரிமாறிக் கொள்கிறேன், நீங்கள் நபி அவர்களுடன் அறிந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறக்கூடிய எந்த ஹதீஸும் நமக்கு தவறி போகாது. நம்முடைய வியாபாரத்தையும் நாம் பார்த்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்வாதாரத்தையும் நாம் பராமரித்துக் கொள்வோம். நபியுடைய ஹதீஸும் கிடைத்துவிடும். ஒரு நாள் நீங்கள் நபியுடன், ஒரு நாள் நான் வியாபாரத்தில், ஒரு நாள் நான் நபியுடன், அந்த நாளில் நீங்கள் வியாபாரத்தில். இப்படித்தான் அல்லாஹ் அந்த மக்களை தேர்வு செய்தார். இப்ப இந்த நபிமொழிகளுக்காக சஹாபாக்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டு தங்களுடைய உள்ளங்களில் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். நபியுடைய காலத்துல ஹதீஸுகள் மனனம், மனதில் சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்தது. கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் தெளிவான வசனங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த குர்ஆன் உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டது. அதே போன்றுதான் நபிமொழிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டது. அன்பான சகோதரர்களே, நல்ல கவனத்தில் வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹதீஸ்கள் 3 வடிவங்களில் பாதுகாக்கப்பட்டது. அதில் ஒன்று உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது, மனனம் செய்து உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது. இது ஒரு வடிவம். இன்னொரு வடிவம் சஹாபாக்களுடைய செயல்களில், அவர்களுடைய நடைமுறை வாழ்வில் ஹதீஸ்கள் செயல்முறைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. நடைமுறையில செயல்பாட்டில் இருக்கும்போது ஹதீஸ்கள் அழியாது. இப்படி பெரும்பாலான ஹதீஸ்கள் செயல் வடிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பாதுகாக்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழக் கண்டீர்களோ அதே போன்று நீங்களும் தொழுகுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் நபி அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உற்று நோக்கினார்கள். சும்மா இருக்க மாட்டாங்க சஹாபாக்கள். நபி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் உற்று நோக்குவார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா அன்துரன்ன இலா ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நான் உற்று நோக்குவேன். நபி அவர்கள் தொழுகிறார்கள். இந்த சஹாபி முன்னாடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்க்கறாங்க. எப்படி நபி அவர்கள் தொழுகிறத இவங்க தொழுகிற, இவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நபி அவர்கள் எப்படி தொழுகிறாங்கிறத உற்று நோக்குகிறார்கள். சும்மா பார்க்கறது இல்ல, நல்ல கண்ணை திறந்து நபி அவர்கள் எப்படி ருக்கு செய்யறாங்க, எப்படி சுஜூத் செய்யறாங்க, எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க, எவ்வளவு ஓதுறாங்க, எல்லாத்தையும் உற்று பார்த்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப அது தங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் செயல்படுத்தினார்கள். நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் நபியை எப்படி பின்பற்றினாங்க. நிறைய ஹதீஸ்கள் நபி அவர்கள் பேசவே மாட்டாங்க, செயல்ல செய்வாங்க, உடனே சஹாபாக்கள் செய்வாங்க. நபி அவருடைய சொல்லை விட நபி அவருடைய செயலை எடுப்பதில் மும்முரமாக இருந்தார்கள் நபி தோழர்கள். நபி ஒன்றை செய்தால் உடனே செய்வார்கள். அப்படி நபி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நபி தோழர்கள். ஹதீஸ்கள் செயல் வடிவில் இருந்தது. புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தங்க மோதிரத்தை அணிந்தார்கள். ஆரம்பத்துல, பிறகு தடை செய்தார்கள். இப்ப சஹாபாக்கள் இதை பார்க்கிறாங்க, நபி தங்க மோதிரம் அணிகிறாங்களே. இப்ப நபி அவர்கள் எதுக்கு அணிகிறாங்கன்னா, சில மன்னர்களுக்கு எல்லாம் முத்திரை வைக்கணும். நபி அவருடைய மோதிரமே முத்திரை. முத்திரை இருந்தால்தான் அந்த கடிதத்தை மன்னர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மோதிரத்தை அணிந்தார்கள். இதை பார்த்தவுடன் சஹாபாக்களும் தங்க மோதிரத்தை அணிஞ்சாங்க. எல்லாரும் அணிஞ்சுட்டாங்க. நபி அவர்கள் பார்க்கிறாங்க, அந்த மோதிரத்தை கழட்டி போட்டாங்க. சஹாபாக்களும் கழட்டி போட்டாங்க. இவ்வளவுதான். நபி அவர்கள் அணிஞ்சாங்க, எல்லாரும் அணிஞ்சாங்க. நபி அவர்கள் அதை கழற்றினார்கள், எல்லோரும் கழற்றி விட்டார்கள். இது ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஏன்னா சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல பதிந்திருந்துச்சு, இவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி,
அவர்கள் செய்தால் நாம் செய்ய வேண்டும், அவர்கள் செய்யவில்லைன்னா செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு பாருங்களேன். சஹீஹ் புகாரில் இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகையில் இருக்கிறாங்க, செருப்பை கலட்டி வைக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் போது நபி அவர்கள் செருப்பை கலட்டுறாங்க. பின்னால் இருந்த அவ்வளவு சஹாபாக்களும் அதே தொழுகையில செருப்பை கலட்டுறாங்க. ஆச்சரியம், நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நபி அவர்கள் கலட்டுறாங்க, சஹாபாக்கள் தொழுகை முடிஞ்சோட அதை பத்தி கேள்வியாவது கேட்டுக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த அளவுக்கு இதை தாமதிக்கவில்லை நபி தோழர்கள். நபி கிளற்றி விட்டார்கள், நாம் கிளற்ற வேண்டும் என்று தொழுகையில அனைவரும் கிளற்றி விட்டார்கள். தொழுகை முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ஏன் செருப்பை கிளற்றினீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் கிளற்றுவதை நாங்கள் பார்த்தோம், கிளற்றிவிட்டோம். நீங்கள் செருப்பை கிளற்றுவதை நாங்கள் பார்த்தோம், எனவே நாங்கள் கிளற்றி விட்டோம். நீங்கள் செய்ததை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய செருப்பிலே நஜீஸ் ஒட்டி கொண்டிருந்தது. அதை எனக்கு ஜிப்ரீல் அறிவித்தார். உங்களுடைய செருப்பிலே அசுத்தம் ஒட்டி இருக்கிறது, அதை கிளற்றுங்கள் என்று ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். அதனால் நான் கிளற்றினேன். உங்களுடைய செருப்பில் அசுத்தம் இருந்தால் கிளற்றுங்கள், இல்லை என்றால் அதை கிளற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபி தோழர்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். எத்தனை ஹதீஸ் பார்க்கிறோம். அசருக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் 2 ரக்காத் தொழுகிறார்கள். இதை பார்த்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்கிறார். உடனே கேள்வி வந்துடும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அசருக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நீங்க தொழுகிறீங்க? ஏன்னா நீங்க தொழுதா நாங்க தொழுவோம், நீங்க செய்ததை எல்லாம் நாங்கள் செய்வோம், நீங்க தொழுகிறீங்களே. நபி அவர்கள் சொன்னாங்க, இது நான் லொஹருக்கு பின்னால் தொழ வேண்டிய ஒரு சுன்னத், என்னால் தொழ முடியாம போய்விட்டது, அதை இப்போது நான் நிறைவேற்றினேன், மற்றபடி அசருக்கு பின்னால் பின் சுன்னத்து இல்லை என்று நபி அவர்கள் அவர்களுக்கு விளக்கி கொடுக்கின்றார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும், எந்த அளவுக்கு தெரியுமா, சில விஷயங்கள் மார்க்கம் கிடையாது, அது நபி அவர்களுடைய அன்றாட பழக்க வழக்கம், அதை கூட சஹாபாக்கள் விட மாட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சுரக்காய் உள்ள குழம்பு கொண்டு வரப்பட்டது. சுரக்காய் குழம்பு கொண்டு வரப்பட்டது. நபி அவர்கள் அந்த பாத்திரத்தில் அந்த சுரக்காயை தேடி தேடி எடுத்து சாப்பிட்டதை நான் பார்த்தேன். இதை நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்றிலிருந்து நான் சுரக்காயை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். இயல்பாக சுரக்காய் மேல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நபிக்கு அது பிடித்திருந்தது, எனவே எனக்கும் அது பிடித்து விட்டது. நபி அதை தேடி எடுத்து சாப்பிட்டார்கள், எனவே நானும் அதை சாப்பிடுவேன். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு செயல்களையும் உற்று நோக்கி கவனித்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார். செயல் வடிவில் இப்படி அதிகம் இருந்தது, எழுத்து வடிவில் இன்னைக்கு நம்ம இருக்கு இல்லையா, இது மாதிரி குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் எழுத்து வடிவிலே எழுதி வச்சிருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல எழுதக்கூடியவர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எழுதுவாங்களாம், எல்லா விஷயத்தையும் எழுதுவாங்களாம். அப்ப குறைஷிகள் குஃபார்கள் சந்தேகத்தை கிளப்பி விடுவாங்க, அப்துல்லாவே, முகமது ஒரு மனிதர் தானே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மனிதர் தானே, கோபத்துல ஏதாவது கூடுதல் குறைவா பேசுவாங்க, சந்தோஷத்துல ஏதாவது ஒண்ணு பேசிடுவாங்க, அதையெல்லாம் எழுதுவது, நீ அவர் சொல்வதை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறாயே, இது ரொம்ப அதிகமாக எல்லை மீறலாக உனக்கு தெரியலையா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி விடுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க சொல்ற எல்லா ஹதீஸ்களையும் நான் எழுதிக்கிறேன், குறைஷிகள் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, நீங்களும் மனிதர் தான், தப்பு செய்வீங்க, நீங்க கோபத்துல எதையாவது சொல்வீங்க, அதையும் நான் எழுதுறது தப்பாகும்னு சொல்றாங்களே, இது எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்து அப்துல்லாவே, நீ எழுது, நான் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் எழுதுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக
என்னுடைய நாவிலிருந்து ஹக்கை தவிர, சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஹதீஸ்களை எழுதக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல சொன்னாங்க. அது எந்த நேரம்னா, குர்ஆனை மக்கள் இன்னும் படிக்கல, குர்ஆனை இன்னும் மனப்பாடம் பண்ணல. இந்த நேரத்துல ஹதீஸை மனப்பாடம் பண்ணா குர்ஆனை ஹதீஸை அவங்க கலப்படம் பண்ணிடுவாங்க, அதை அவங்க புரிஞ்சு கொள்ளாம எல்லாத்தையும் சேர்த்துருவாங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகளை இப்போது வேண்டாம் என்று சொன்னார்கள். குர்ஆன் மக்களிடத்திலே சென்று விட்டது, அது பாதுகாக்கப்பட்டு விட்டது, அதுல எந்த அச்சமும் இல்லை என்ற ஒரு சூழல் உருவான போது ஹதீஸ்களை எழுதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார். இப்ப நபியுடைய காலத்துல மரண வடிவில், எழுத்து வடிவில், அதே போன்று செயல் வடிவில் நபிமொழிகள் பாதுகாக்கப்பட்டிருந்தார். அன்பான சகோதரர்களை, ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இப்ப இந்த இமாம்களுடைய உழைப்புக்கு வருவோம். இந்த இமாம்களுடைய உழைப்பு என்ன? இமாம்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த இமாம்களுடைய உழைப்பு உங்களுக்கு சுருக்கமா சொல்றதா இருந்தால், சஹீஹுல் புகாரியில 7000 சொச்ச ஹதீஸ்கள் இருக்கிறது. 7000 சொச்ச ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த 7000 சொச்ச ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு ஹதீஸ்ல இருந்து வடிகட்டி தேர்வு செய்து எடுத்தார்கள்? அவங்க பதிவு செஞ்ச மொத்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த ஹதீஸுடைய எண்ணிக்கை புகாரி கிடையாது. சஹீஹுல் புகாரியை தொகுப்பதற்காக இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி அவர்கள் பதிவு செஞ்ச மொத்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 6 லட்சம் ஹதீஸ்கள். எவ்வளவு ஹதீஸ்கள்? 6 லட்சம் ஹதீஸ்களில் இருந்துதான் இந்த 7000 ஹதீஸ்களை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொடுத்தார். நாம் என்ன செய்வோம்? இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துதான் என்று புகாரியின் முதலாவது ஹதீஸ். இதை பார்த்தவுடன் ஒரு ஹதீஸ் என்று நம்ம நினைப்போம். இந்த பார்த்தவுடன் ஒரு ஹதீஸ் நினைப்போம். ஆனால் இந்த ஹதீஸ் 10 வழிகளில் வந்திருந்தார். இந்த ஹதீஸுக்கு 20 அறிவிப்பாளர் தொடர்கள், வெவ்வேறு அறிவிப்பாளர் தொடர்கள் இருந்தால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 20 அறிவிப்பாளர் தொடரையும் எழுதிக் கொள்வார்கள். 20ஐயும் எழுதிக் கொள்வார்கள். அவரிடத்துல 20 ஹதீஸ். எதுக்கு தெரியுமா? அந்த அறிவிக்கக்கூடியவங்க யாரு, அவங்க எப்படி அறிவிச்சிருக்காங்க, இதுல எப்படி அறிவிச்சிருக்காங்க, இதுல எப்படி அறிவிச்சிருக்காங்க, அதையெல்லாம் எடை போட்டு அந்த அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மை, அவருடைய மனநத்தன்மை, அவர் எந்த அளவுக்கு அறிவு கூர்மை உள்ளவர், எவ்வளவு தவறு செய்யக்கூடியவர், இதையெல்லாம் அதனாலதான் ஹதீஸை பதிவு செய்த இமாம்கள், ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது, அவர்களுடைய நினைவாற்றல் எப்படிப்பட்டது, அதை அனைத்துக்கும் அவர்கள் சான்று வழங்கி இருக்கிறார்கள். இப்படித்தான் ஹதீஸ்களுக்காக இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் நஸஈ, இமாம் இப்னு மாஜா, இமாம் தாரிமி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் தாரகுத்னி, இமாம் தபரானி, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ், இப்படி ஏராளமான இமாம்களை அல்லாஹ் தேர்வு செய்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவருடைய உழைப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்தார். அனைவரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவரும் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். முடிந்தால் அந்த இமாம்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஏன்னா அவங்க இதெல்லாம் தன்னுடைய இரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாக பார்த்தார்கள். அவங்க எப்படி வாழவும் இந்த உலகத்துல வாழ்ந்தாலே இந்த பணியை செஞ்சாங்க. 16 வருஷம் சஹீஹ் புகாரியை தொகுப்பதற்கு, அப்ப அந்த ஹதீஸை எல்லாம் கேட்பதற்காக எத்தனை ஊர்களுக்கு ஊராக பயணம். இன்னைக்கு மாதிரி பிளைட்ல போற பயணமா?
ரயில்ல போற பயணமா, ரயில்ல போனாலும் பஸ்ல போனாலும் உடம்பு ஒரு மாதிரி ஆயிருது. ஆனா அவங்க கழுதையிலையும் ஒட்டகத்திலையும் ஈராக்குக்கு போனாங்க, யமனுக்கு போனாங்க, பக்தாதுக்கு போனாங்க, ஷாம் சிரியாவுக்கு போனாங்க. உலகத்துல பல்வேறு ஊர்கள்ல இருந்த அறிஞர்களை தேடி சென்று, இன்னைக்கு நமக்கு மார்க்க கல்வி என்ன, கீழக்கரையில உட்கார்ந்தா அறிஞர்கள் எல்லாம் இங்க வர்றாங்க, அப்படித்தானே? எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இதுவே உட்கார்ந்து நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த இமாம்கள் ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல வருடங்கள் கால் தேய்ந்து அலைந்து திரிந்து இதற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவழித்து அவர்கள் இதை தொகுத்தார்கள். அந்த தியாகத்தை மறந்து விடாதீர்கள். இப்ப நாம செஞ்ச அந்த பணியை சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். நம்முடைய பணி என்னன்னு சொன்னா, ஜவாயிதுகள். இந்த ஜவாயிதுனா என்ன முதல் சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க. கூடுதலான ஹதீசுகள். ஜவாயிதுனா என்ன? கூடுதலான ஹதீசுகள். இப்ப சஹீஹ் புகாரி இருக்கு, அது தமிழ்ல வந்துருச்சு. சஹீஹ் முஸ்லிம் தமிழ்ல வந்துருச்சு. சுனன் அபூ தாவூத், ஜாமி திர்மிதி, சுனன் இப்னு மாஜா, சுனன் நஸாயி, இது எல்லாமே தமிழ்ல வந்துருச்சு. குத்துபு சித்தா தமிழ்ல ஒளிபெயர்த்து வந்துருச்சு. இந்த ஜவாயிதுனா என்ன? இந்த 6 கிதாபுகள்ல இல்லாம அடுத்தடுத்த ஹதீஸ் கிதாபுகள்ல மட்டும் இருக்கும் இல்லையா ஹதீசுகள். இப்ப புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸும் மாலிக்ல இருக்கும். ஆனா நம்ம படிக்காத ஹதீஸை படிக்கணும்னு ஆசைப்படுவோம், எல்லா ஹதீஸையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்ப அதை நம்ம சுருக்கி கொடுக்கணும். அரபு அறிஞர்கள் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுலையும் மற்ற ஹதீஸ் கிதாபுல இல்லாத கூடுதலான ஹதீஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில தான் மொத்தா இமாம் மாலிக் அவர்கள் எழுதிய மொத்தா கிதாப்ல மற்ற கிதாப்ல இல்லாத ஹதீசுகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட முறையில தொகுத்திருக்கோம். அதே மாதிரி சுனனு தாரிமி, அதுல எவ்வளவு ஹதீசுகள் இருக்குது, கூடுதலான ஹதீசுகள் எவ்வளவு இருக்குது, அது அந்த அறிஞருடைய ஆய்வை அடிப்படையாக கொண்டு தமிழுலகத்துக்கு அனைத்து ஹதீஸும் போக வேண்டும் என்ற நோக்கில் இது தொகுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் கிட்டத்தட்ட இதுல உள்ள ஜவாயிதுகள் மட்டும் பாத்தீங்கன்னா 312 கூடுதலான ஹதீசுகள் 9 கிதாபுகள்ல இல்லாத இந்த 6 கிதாபு. அதே மாதிரி தாரிமி, முஸ்னத் அஹ்மத், முவத்தா, மொத்தம் இந்த 9 கிதாபுகள்ல இல்லாம இப்னு ஹிப்பான்ல மட்டுமே படிக்க வேண்டிய கூடுதலான ஹதீசுகள் 312 இருக்கு. அதே மாதிரி இப்னு ஹுஸைமா, அதுல உள்ள கூடுதலான ஹதீசுகள், சுனனுல் குப்ரா நஸாயி, இப்படி இந்த ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கு. இதற்காக சில ஹதீஸ் கிதாபுகள் வேலை பெரும்பாலும் முடிந்திருக்கிறது, சரிபார்க்கிற படிதான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை. ஹதீஸ் கலைனா என்ன, அதை பற்றி மதரசாக்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான விஷயங்களை இலகுவான முறையில் இலங்கையை சார்ந்த முஃபாரிஸ் இப்னு தாஜுதீன் ரஷாதி அவர்கள் தொகுத்திருக்கிறாங்க. விரைவில் இந்த புத்தகம் வெளியிடப்படும். அதே போன்று ஒரே ஒரு புத்தகம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய தல்பீஸ் இப்லீஸ், இப்லீஸ் செய்யக்கூடிய குழப்பங்கள் என்ற நூல், அதாவது மிகப்பெரிய ஒரு நூல். இப்லீஸ் என்னென்ன குழப்பங்களை செய்வான், இபாதத்துல எப்படி குழப்பம் செய்வான், நம்முடைய குணங்கள் இஹ்லாஸ்ல எப்படி குழப்பம் செய்வான், அதே மாதிரி எல்லா விஷயங்களும் கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல எப்படி குழப்பம் செய்வான், அனைத்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுவும் மொழிபெயர்க்கக்கூடிய பணிகள் முடிந்து விட்டது, சரிபார்க்கக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பணிகள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், இதுல இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று அனைவரும் நீங்கள் துஆ செய்யுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.